ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கூடாரவல்லிக்கு ஆண்டாளுக்கு ஜடை தைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சம்பங்கி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக பண்ணிடலாம். சீக்கிரமாக அந்த கேப்லாம் ஃபில்லப் பண்ணிடலாம் சீக்கிரமாக. இந்த மாதிரி ஒன்று புது தொடப்பக்குச்சி இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாழை மட்டை எடுத்துக்கோங்க. இந்த தொடப்பக்குச்சியில் இந்த இதெல்லாம் சம்பங்கி பூவை இந்த டிஸ்டன்ஸில் அப்படியே உள்ளே கோத்துட்டே வாங்க. இந்த மாதிரி கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கோத்து வச்சுட்டு இந்த காம்பு பகுதியெலாம் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாக்கி அப்படியே இந்த வாழை மட்டையில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு டொயின் நூல் மாதிரி கனமான நூலை வச்சு தைக்க போகிறோம். தொடர்ந்து தைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 பூ தள்ளி தள்ளி போட்டால் போகிறது. பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன், அடுத்து இங்கே தான் போட்டிருக்கேன். ஸோ 4 பூ தள்ளி போடலாம். ஏன்னா ஏற்கனவே இதை ஒரு கோத்து தான் வச்சுருக்கோம், உதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டிச் பாருங்கள். இது மாதிரி தைச்சிடணும், நல்லா ஸ்ட்ரிப்பாக வச்சு தைச்சிடணும். பின்னாடி பாருங்கள், ஜடை 2 லைனும் தைச்சாச்சு. இப்போ குறுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி திரும்பவும் நம்ம குச்சியில் ஒரு 4 பூ 5 பூ மேலே அகலமாக இருக்கும் ஜடை, அதனால் 5 பூ, கீழே வர வர குறையும், அதனால் 4 பூ. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கோத்து வச்சுக்கணும். முந்தி மாதிரியே இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வளைஞ்சு கிளஞ்சி இருந்ததுன்னா சரியாக படியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் நம்ம ரோஸ் வச்சு தைக்கலாம். பின்னாடி பாருங்கள், 2 பக்கமுமே தைச்சாச்சு. இப்போ நம்ம முன்னாடி திருப்பி அந்த சின்ன சின்ன இது கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தைக்கலாம். வச்சு தைக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள், நம்ம 5 வச்சோம் இல்லையா, அதை இப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் வச்சு தைச்சிருக்கேன். அதுக்கடுத்து இப்படி வச்சோம்னா அந்த ரோஸ் மறையும். ஸோ கீழ்ப்பக்கமாக ஒரு செண்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமாக ஒரு செண்டு வச்சு தைக்க போகிறோம். அப்போ தான் அந்த லென்த்தும் கரெக்டாக இருக்கும். நூல் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு இதில் போட்டு அப்படியே முடிச்சு போட்டுருங்க. 2 லைன் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் நடுவில் ரோஸ் வச்சுருக்கேன். இங்கே 2 லைன் வச்சு ரோஸ் வச்சா பத்தாது, அதனால் 3 லைனாக வச்சுட்டேன். இதோட கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே அந்த குஞ்சல் தொங்கும் இல்லையா, அது மாதிரி அந்த ஹேங்கிங் வைக்கலாம். நல்லா இருக்கா பாருங்கள். கீழே குஞ்சலை மாதிரி அதை ரெடி பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்ததுனால இந்த ரோஸையும் வச்சு முடிச்சாச்சு. ஜடை நல்லா இருக்கா பாருங்கள். இது ஆண்டாளுக்கு சாத்துறதுக்காகன்றதுனால நம்ம இந்த 2 இடத்துல மட்டும் கட்டுறதுக்கு வச்சுருக்கோம். இதே நம்ம குழந்தைகளுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 இடத்துல இல்லாட்டி 4 இடத்துல இந்த மாதிரி கட்டுறதுக்கு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தான் பசங்க நடக்கும்போது கூட கீழே விழாமல் இருக்கும். இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. ஆனால் 3 நிமிஷம் வீடியோவாக போட்டிருக்கேன். எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.